Hi friends, welcome to my channel Soumya Makeup Studio Academy. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய டெய்லி vlog தான் பார்க்க போகிறோம். என்னோடய லைஃப் டெய்லி ரொட்டீனில் எனக்கு எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து மண்டே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் நான் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லோட்டஸோட பாடி லோஷன், சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன். சரி, ஒரு ஒரு பாடி லோஷன்லேயும் வந்து சன்ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ நம்மளோட காலு கையில் கொஞ்சம் நல்லா இந்த வெயிலுக்கு நல்லா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஸோ ஜஸ்ட் ஒரு பவுடர் வச்சு நான் பண்ணிக்கிறேன். ரெகுலராக இதான் மேக்கப்னால் காம்பேக்ட் அதெல்லாம் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு பிரைட்னஸ்க்காக பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிப்பேன். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு பொட்டு வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைல்ஸ் பார்க்க போகிறோம். டைல்ஸ் கிடையாது, நம்மளோட கிச்சனுக்காக நம்ம கிரானைட் போடுவாங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா வீட் தோசை வித் சாம்பார். ஸோ சாப்பிட்டு ஃபஸ்ட்டு கிளம்பியாச்சு. நேராக எங்கே போகிறோன்னா கோல்டு வின்ஸ் நியர் சித்ரா கிட்ட தான். ஸோ அங்கே போய் எஸ்எஸ் மார்பிள்னு சொல்லி ஷாப்பு. ஸோ அங்கே போயாச்சு. சரி, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிரானைட்டு. ஸோ நம்ம பார்க்குறது வந்து கிச்சனுக்காக பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இங்கே சூஸ் பண்ணிவிட்டு எஸ்எஸ் மார்பிள்லேருந்து அதுக்கப்புறம் காமதேனு இங்கே ஒரு ஷாப் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. இதுவுமே வந்து கோல்டு வின்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அங்கே முடிச்சதுக்கப்புறம் நம்ம நேராக ஸ்டுடியோவுக்கு வந்தாச்சு. ஸோ எப்போவுமே ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா ஒரு 9:30 10 o'clock ஓப்பன் பண்ணிடுவேன். பட் நம்ம வீடு ஒர்க் போயிட்டுருக்கனால ஸோ கொஞ்சம் நான் அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டுடியோக்கும் வருவேன். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய வேலையே. ஸோ இதுக்காகவே எப்படா நம்ம ஸ்டுடியோக்கு போவோம் அப்படின்ட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டுடியோவில் ஷட்டர்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஷட்டர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாப் பண்ணணும். தட் மீன் கூட்டணும். ஏன்னா நம்ம ஒரு 3 to 4 days எனக்கு ஒர்க் இருக்கும்போது மட்டும் தான் நான் ஸ்டுடியோக்கு போவேன். ஸோ அதனால் கொஞ்சம் தூசியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு கூட்டி விட்டுருவேன். பார்த்திங்கன்னா நல்லா டஸ்ட் பண்ணுவேன். நிறைய அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த மண் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி டஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நான் குப்பையெல்லாம் நான் போடவே மாட்டேன். ரொம்ப நீட்டாக தான் வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே கூட்டி விட்டுட்டு விளக்கேற்றிட்டு பத்திலாம் காமிச்சிட்டு ஸோ இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் நம்ம மேக்கப்லாம் பண்ணாலுமே எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகிற பர்சன். கொஞ்சம் ஃபேனில் நல்லா ஸ்வெட் ஆயிடுவேன். ஸோ நான் வெளியில் போயிட்டு வந்துட்டு வரும்போது நல்லா ஸ்வெட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட்டோட வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தீமேற்றிட்டு பற்றியெல்லாம் காமிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் ஷூட்லாம் பண்ணியிருந்தோமா.
ஸோ அதனால் ப்ரஷ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் பார்த்திங்கன்னா க்ரைலனோட தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சுக்குவேன். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எந்த ப்ரஷ் எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ப்ரஷ் க்ளீன் பண்ணும்போதும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த ப்ரஷ்ஷோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணி அதை ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் ப்ரஷ் மட்டும். அது ஐ மேக்கப் ப்ரஷ்ஷாக இருந்தாலும் சரி, எல்லாமே க்ளீனாக வச்சுக்கோங்க. ஸ்பேச்சுலா இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ பியூட்டி பிளெண்டர் வந்து நல்லாவே என்ன சொல்கிறது, ஃபவுண்டேஷனில் ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அதனால் நான் பேபி ஷாம்பு வச்சு கொஞ்சம் நல்லா வெட் பண்ணி நல்லா வெட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவு க்ளீன் ஆயிரும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு 1 o'clock மேலேயே இருக்கும். ஸோ அதனால் கிளம்பியாச்சு. ஸோ முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயாச்சு. போய் லஞ்சு சாப்பிட்டு ஸோ வீட்டில் போய் கொஞ்சம் ஒர்க் இருக்குதுதான் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ என்னோடய லஞ்ச் சாப்பிட்ருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணேன். ஸோ அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து கியூனோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நான் சாப்பிட்றது என்னோடய லஞ்சு. நான் வந்து ரைஸ் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ யாராச்சும் வெயிட் லாஸில் இருக்கீங்க, ரைஸ்க்கு பதிலாக வேறு என்ன சாப்பிட்லான்னா கண்டிப்பாக இது சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வெயிட்டும் மெயின்டைனும் பண்ணும், அதே சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸும் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் பையனை தூங்க வைக்கணும். ஸோ அதுதான் பெரிய டாஸ்க் எனக்கு டெய்லியுமே. ஸோ மத்தியானம் கண்டிப்பாக ஒரு 1 hour 1.5 hours அவனை தூங்க வைக்கிறது தான் டெய்லி ரொட்டீன் எனக்கு. ஆஸ் ஆஃப் மாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க்கும் பார்க்கணும், அதே சமயம் நம்ம பையனும் பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும். ஸோ ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்காங்க. ஸோ நான் ஃபுல் டேக் கேர் நான் தான் பண்ணிட்டுருக்கேன். வீட்டுக்கான வேலையும் நான் தான் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவனை தூங்கிட்டான். தூங்க வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அது பண்ணியிருக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணுறதுனால இப்போ நான் நல்லா ஹேர் ஆயில் பண்ணிக்கிறேன். பாம் பார்ட்டி ஹேர் ஆயில் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன். ஹேர் ஃபால் வந்து ஓரளவு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு 50% வந்து கொஞ்சம் எனக்கு ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். ஃபேஸ் வாஷும் பார்த்திங்கன்னா நான் ப்ளம்மோட க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா நான் வீக்லி 2 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவுமே வந்து ப்ளம்மோட தான். கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் நல்லா ஒரு லைட்டிங் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இடையில அவன் வந்து பார்த்துட்டான் நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணதேன். அவன் கொஞ்சம் பாட்டு பாடுவான். ஸோ அதனால் அது கொஞ்சம் பாடிட்டு இருந்தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டான்ஸு. இப்போ நல்லா பாட்டு கேட்குறான். ஸோ அதனால் அடிக்கடி பாட்டு மட்டும்தான், நல்லா பாட்டும் பாடிட்டுருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸு. ஸோ இது வந்து டீ டைம். ஸோ அவனுக்கு வந்து பால் கொடுத்தாச்சு, நாங்கள் வந்து டீ குடிச்சிட்ருக்கோம், நானும் மதுரலாவும். ஸோ எங்களோட டெய்லி ரொட்டீன் பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கு. பட் இப்போ லீவ் விட்டாங்க. ஸோ இதே ஸ்கூல் இருந்துச்சுன்னா ஸோ அவனை 9 o'clockலாம் ஸ்கூலில் விட்டுட்டு நான் ஒரு 3 hours ஸ்டுடியோவில் இருப்பேன். இல்லாட்டி விளாங்குச்சி போகணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஈவினிங் டைம் பார்த்தா ஸ்கின் கேர் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஆக்சுவலாக நான் இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன்.
ஷீ ஷோன்னு சொல்லி. ஸோ இது நல்லாயிருக்கு. அது ஒரு 4 months 1 பாட்டில் முடிச்சிட்டேன். ஸோ அது ரிசல்ட் தெரிஞ்சனால அகைன் ஒரு 2 பாட்டில் வாங்கியாச்சு. ஸோ திரும்பி நான் ஸ்டுடியோவுக்கு போயிட்டேன். ஸோ ஈவினிங் இப்படி தான் இருக்கும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நம்மளோட, ஏன்னா ப்ரைடுக்கு பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டச் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு நல்லா அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக டம்மி வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி டஸ்ட் படாமல் வச்சுக்கோங்க. சௌரியுமே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பின்னிட்டு ஒரு கவரில் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம சௌரி வந்து சிக்கு விழுகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு ஒர்க்கு இருக்குது, ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கு இடையில கொஞ்சம் நேரம் உட்காண்ட்ருந்தேன். அதுக்கப்புறம் நெயிலாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதனால் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.